அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீபரகன் ஆகி ஜோதிஷம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் ஜோதிடர் அருணாச்சல குருக்கள். நீங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா, தலையெழுத்தை மாற்றும் தட்சிணாயனம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவு முன்னாடி பதிவிட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதோட தொடர்ச்சியாக இந்த தட்சிணாயன காலத்தில் நம்ம வழிபடக்கூடிய பித்திருக்கள் தோஷம் நீக்கக்கூடிய ஸ்தலத்தை பற்றி பார்ப்போம். ஒரு 7 முக்கியமான ஸ்தலங்கள் வந்து பித்ரு தோஷத்துக்கு வழிபாட்டுக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, காசி, ராமேஸ்வரம், கயா, திரிவேணி சங்கமம், ஸ்ரீவாஞ்சியம், திருவெங்காடு, திலத்தர்ப்பணபுரி, இப்படி 7 ஸ்தலம் இருக்குது, முக்கியமான ஸ்தலங்கள். அது தவிர நிறையா ஸ்தலம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா, மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற சாலையில் பூந்தோட்டம் அப்படிங்கிற கிராமத்து அருகில் இந்த திலத்தர்ப்பணபுரி அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது. இந்த ஸ்தலத்தை பற்றி தான் பார்ப்போம். இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஸ்தலம். ஸ்ரீராமர் இலங்கைக்கு செல்வதற்கு முன்னதாகவே இந்த ஸ்தலத்தில் அவருடைய முன்னோர்களுக்கு, அதாவது அவர் தந்தை தசரதனுக்கு பித்ரு வழிபாடு செய்த ஸ்தலம். இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, பித்ருக்கள் நேராக வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதா ஐதீகம். அதே போல் வேழமுகம் என்று சொல்லக்கூடிய யானை முகம் வருவதற்கு முன்னதாக நரமுக விநாயகராக, அதாவது மனித முகம் கொண்ட விநாயகர் பெருமான் உள்ள ஸ்தலம். அப்படிப்பட்ட பழமையான ஸ்தலம் இது. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை வந்து ரொம்ப முக்கியம். நம் சந்ததிகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் வந்து முக்கியம் கிடையாது. இந்த புண்ணியங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் இந்த ஆலயம் சென்று வழிபடுவது ரொம்பவும் சிறப்பு. இந்த ஆலயத்திற்கு எப்போது செல்ல வேண்டும் அப்படின்னா, அவரவர் பிறந்த ஜாதகத்தில் சூரிய பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திர நாளில் செல்வது சிறப்பு. இப்படி இல்லை அப்படின்னா, அவர் முன்னோர்கள் இறந்த திதியில் செல்லலாம். முன்னோர்கள் இருக்கிறவங்க அவங்க பிறந்த திதியில் வந்து சென்று ஆதி விநாயகருக்கும், இங்குள்ள மூலவர் முக்தீஸ்வரருக்கும், தாயார் ஸ்வர்ணவல்லி அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர பித்ருக்கள் தோஷம் நீங்கி அவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். மேலும் உங்கள் தை மாதம் வரக்கூடிய பீஷ்மாஷ்டமி அன்று தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பு. இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை சென்று வந்து வாழ்வில் அனைத்து வளம் பெற வேண்டுகிறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.